வணக்கம் நண்பா, நண்பீஸ். இப்போ நம்ம பார்க்க போற கதை, பிறர் துன்பத்தை போக்க நீ எடுக்கும் சிறு முயற்சி கூட எவ்வளவு பெரிய மதிப்புள்ளது அப்படிங்கறத அழுத்தமா சொல்லும். இது ஒரு 5 நிமிட கதை. கவனமா கேளுங்க. ஒரு பெரிய கடற்கரை. அலைகள் வந்துகிட்டே இருக்கு, போய்கிட்டே இருக்கு. அந்த கடற்கரையில ஒரு அறிவும் ஞானமும் நிறைந்த துறவி தினமும் காலையில நடைப்பயிற்சி செய்வார். அவருக்காகவே அமைக்கப்பட்ட ஒரு தினசரி பழக்கம் அது. ஒரு நாள் காலையில அவர் நடந்து போகும்போது அந்த கடற்கரை முழுக்க ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன நண்டு குஞ்சுகள் அலைகள்ல அடிபட்டு கரைக்கு வந்து கிடந்துச்சு. கடலுக்குள்ள போக முடியாம வெயில்ல காஞ்சுகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துல வெயில் அதிகமாச்சுன்னா அந்த நண்டுகள் எல்லாமே உயிரை விட்டுரும் நிலைமை. அந்த துறவி தூரத்துல ஒரு சின்ன பையன் நிக்கிறத பார்த்தாரு. அந்த பையன் ஒரு விசித்திரமான வேலையை செஞ்சுகிட்டு இருந்தான். அவன் அங்கங்க சிதறி கிடக்கிற நண்டுகளை ஒன்னு ஒன்னா பொறுக்கி எடுத்து கடலுக்குள்ள தூக்கி போட்டுக்கிட்டு இருந்தான். துறவி சிரிச்சுக்கிட்டே அந்த பையன் கிட்ட போனார். அவனை பார்த்து கேட்டாரு, தம்பி, என்ன செய்யற? பாரு, ஆயிரக்கணக்கான நண்டுகள் இங்கே கிடக்கு. நீ ஒரே ஒரு ஆள். நீ தூக்கி போட்டா மட்டும் என்ன ஆகப் போகுது? இந்த ஒரு சில நண்டுகளை காப்பாத்துறதால உனக்கு என்ன பயன்? இல்ல, கடலுக்கு தான் இது தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. அந்த சின்ன பையன் குனிஞ்சு தரையில கிடந்த ஒரு நண்டை எடுத்தான். அதை தூக்கி கடலுக்குள்ள வீசினான். பிறகு துறவியை பார்த்து, சுவாமி, நான் தூக்கி போட்டதால இந்த கடலுக்கும் தெரியாது, இந்த உலகத்துக்கும் தெரியாது. ஆனா இந்த ஒரு நண்டுக்கு தெரியும், நான் அதோட உயிரை காப்பாத்தி இருக்கேன்னு அப்படின்னு சொன்னான். துறவிக்கு அப்படியே உடல் சிலிர்த்து போச்சு. அந்த பையனோட வார்த்தைகள் அவருடைய ஞானத்தையே ஒரு நிமிஷம் உலுக்கிடுச்சு. அவர் தன்னோட பெரிய அறிவை விட அந்த பையனுடைய சின்ன செயல் எவ்வளவு பெரிய மகத்துவம் வாய்ந்ததுன்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அந்த வினாடியிலிருந்து துறவியும் அந்த பையன் பக்கத்துல குனிஞ்சு நண்டுகளை ஒன்னு ஒன்னா பொறுக்கி எடுத்து கடலுக்குள்ள வீச ஆரம்பிச்சாரு. அவர் அன்னைக்கு உணர்ந்த பாடம் இதுதான். வாழ்க்கையில நாம பாக்குறோம், நம்மள சுத்தி பெரிய பெரிய பிரச்சனைகள் நிறைய இருக்கு. எல்லாமே நமக்கு கஷ்டமா இருக்கு. வேலை, உறவு, பணம். இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை தீர்க்க நம்மளால முடியுமா? நாம முயற்சி செஞ்சா மட்டும் என்ன ஆயிட போகுதுன்னு சோர்வடைகிறோம். ஆனா இந்த பையன் சொன்ன மாதிரி நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் ஒரு பெரிய மதிப்பு இருக்கு. ஒருத்தருக்கு நீங்க கொடுக்கிற சின்ன உதவி அந்த ஒருத்தரோட வாழ்க்கைய மாத்தலாம். ஒருத்தர் கஷ்டப்படும்போது நீங்க அவங்களுக்கு சொல்லும் ஒரே ஒரு ஆறுதல் வார்த்தை அவங்களுக்கு பெரிய பலத்தை கொடுக்கலாம். ஒருத்தருக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும்போது அது அவங்க குடும்பத்தையே காப்பாத்தலாம். உதவியில் சின்னது பெருசுன்னு எதுவுமே கிடையாது. நீங்க உதவக்கூடிய அந்த ஒரு நபருக்கு உங்களுடைய உதவிதான் அந்த உலகமே. உங்க சுத்தி நடக்கிற எல்லா பிரச்சனையையும் உங்களால தீர்க்க முடியலைனா கூட பரவாயில்ல. உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற உங்களால உதவக்கூடிய ஒருவர் அல்லது ஒரு விஷயத்துக்காக நீங்க முயற்சி செய்யுங்க. அந்த ஒரு முயற்சி ஒரு மாற்றத்தை உருவாக்கும். உங்களுடைய மனசாட்சிக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இதுதான் இந்த துறவியும் நண்டு ஓடும் நமக்கு கத்துக் கொடுத்த பாடம். நாம நம்மளுடைய அடுத்த முயற்சிய எப்போ தொடங்க போறோம்? சிந்தியுங்க, செயல்படுத்துங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடித்திருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இது போன்ற பவர்ஃபுல் மெசேஜ் கொண்ட கதைகளை கேட்க திங்க் இட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.